செவியேற்கவில்லை அந்த மக்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை இதுதான். நீங்க தௌஹீதை ஏற்றுக்கொண்டீர்கள், அறிவுரைகள் எல்லாம் செவியேற்கிறீங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனா சில மக்களை போன்று நீங்கள் மாறிவிடாதீர்கள். அவர் பண்பு என்ன தெரியுமா? நாங்கள் செவியேற்றோம் என்று அவர்கள் சொல்வார்கள், ஆனால் அவர்கள் உண்மையாக செவியேற்கவில்லை. என்ன உண்மையாக செவியேற்கவில்லை? ஒரு இடத்திற்கு நாம் செல்கிறோம், ஒரு 15 நிமிடம் நமக்கு மார்க்க அறிவுரை சொல்லப்படுகிறது, ஒரு அரை மணி நேரம் மார்க்க அறிவுரை சொல்லப்படுகின்றது. ஆனால் அதில் சொல்லப்பட்ட தகவல்களை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அதை நம்முடைய நடைமுறைக்கு நாம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால், சொல்லப்பட்ட அறிவுரையை நாம் சரியாக நாம் சிந்திக்கவில்லை என்று சொன்னால், அது போன்ற மக்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். சற்று யோசித்து பாருங்கள். சென்ற வார ஜும்மாவிற்கு நாம வந்தோம், என்ன தலைப்பில் பேசினாங்க, என்ன அறிவுரை சொன்னார்கள்? அதற்கு முந்தைய ஜும்மாவிற்கும் நாம் வந்தோம், என்ன அறிவுரை சொன்னார்கள்? நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது? கடந்த ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் தொடர்ச்சியாக பயான்களை கேட்டோம், என்ன நமக்கு மாற்றம் வந்தது? ஆனால் நம்ம அனைவருமே அதை செவியேற்றுமா இல்லையா? வாரந்தோறும் ஜும்மாவுக்கு வந்து பயானை கேட்கிறோம், ரமலான் மாதம் வந்து விட்டால் தொடர் உரைகளை நாம் கேட்கிறோம். அதே போன்று எங்கெல்லாம் மார்க்க நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் சென்று மார்க்க அறிவுரைகளை நாம் செவியேற்கிறோம். ஆனால் உண்மையாக செவியேற்றோமா என்பதுதான் கேள்வி. உண்மையாக செவியேற்பது என்றால் அதை நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைத்து நாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தோமா? அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்கிறான், இன்ன ஷர்ர தவாபி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் படைப்புகளில் மிகவும் கெட்டவர்கள் யார் என்றால் அசும்முல் புக்குமுல்லதீனா லா யாகிலுன், சிந்திக்காத செவிடர்களும் ஊமைகளும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நமக்கு செவிகளை கொடுத்திருப்பான், நாம் கேட்டுக்கொண்டுதான் இருப்போம். ஆனால் சிந்திக்காமல் நாம் இருந்தோமையானால் அல்லாஹுடைய பார்வையில் நாம் செவிடர்கள். அல்லாஹ் நமக்கு பார்வையை கொடுத்திருப்பான், சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை கொடுத்திருப்பான். ஆனால் அதன் மூலமாக நாம் அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு நாம் சரியான முறையில் நாம் சிந்திக்காமல், சிந்தித்ததை நாம் செயல்படுத்தாமல் இருப்போமையானால் நாம் அல்லாஹ்விடத்தில் படைப்புகளில் மிகவும் மோசமானவர்களாக நாம் மாறிவிடுவோம். அந்த தற்பெருமை நம்முடைய உள்ளத்தில் புகுந்து அதுவே நாளை நரகத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக மாறிவிடும். எனவே அல்லாஹ் நமக்கு இந்த தௌஹீதை கொடுத்திருக்கிறான். அதற்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்பமான இந்த காலகட்டத்தில் மார்க் அடிப்படையில் என்னென்ன அறிவுரைகளை நாம் செவியேற்கிறோமோ அவை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதை சரியான முறையில் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்ற அறிவுரையை பகிர்ந்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر.